ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளவுஸோட பட்டி வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் ஸ்டிச்சிங் போடும்போது நமக்கு வந்து ஏத்த இறக்கம் இருக்கும் இந்த இடுப்பு சைடில். அது வராமல் எப்படி நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணி நமக்கு அந்த ஏத்த இறக்கம் வராமல் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸில் நல்ல பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு பட்டியை நம்ம எப்போவுமே ஜாயின் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணுவோம். இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணாமல் தனித்தனி பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம பட்டியோட நல்ல பீஸை ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட நல்ல பீஸ் மேலே வச்சுக்கோங்க. நம்ம பட்டியில் எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடிய துணியை வந்து ப்ளவுஸோட கீழ் பக்கம் கீழே வச்சுக்கோங்க, உள்ள அடியில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கரெக்டாக அந்த துணியை எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம கரெக்டாக எதில் ஸ்டிச் பண்ணணுமோ 1/2 இன்ச்சு கேப்பை விட்டு ஸ்டிச் போடுறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம உள்ளே வந்து அந்த டாட்டு பிடிச்சிருக்கிறத லைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து நமக்கு ஸ்டிச்சிங் இருக்காது, சென்டரில் மட்டும் நமக்கு ஸ்டிச்சிங் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்து நம்ம பட்டி ஹைட்டு எவ்வளோத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் வந்து பேக் பீஸையும் வச்சு பாருங்கள். பேக் பீஸையும் வச்சு நம்ம ஹைட்டு பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க. கைக்குழி சைடுலேருந்து கரெக்டாக வச்சு கீழே வர பாருங்கள். நமக்கு எந்த அளவுக்கு கேப்பு கீழே வந்து நம்ம முடியுதோ அந்த இதில் ஒரு மார்க் பண்ணி நம்ம பட்டி வந்து அதில் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக வரும். அந்த ஏத்த இறக்கம் நமக்கு இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அளவு போட்டுட்டு நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு அது லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு முடித்த பிறகு நம்ம வந்து மேலே பட்டியில் நம்ம ஜாயின் பண்ண இடத்துல ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கலாம். பதிச்சு தையல் போட்டு முடித்த பிறகு இப்போ வந்து நம்ம கீழே உள்ளதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 சைடுமே பார்க்கும்போது நமக்கு நீட்டாக இருக்கும். பிசுறு எதுவுமே வெளியவும் தெரியாது. இப்போ வந்து நம்ம இதை எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். கீழே ஃபஸ்ட்டு நம்ம பட்டி துணியை வந்து 2ஆக விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சுட்டு நம்ம மேலே உள்ள நம்ம ப்ளவுஸ் பீஸை வந்து உள்ளோடி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம மேலே இந்த 2ஐயும் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே இல்லை ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக இழுத்து விட்டு போட்டுக்கோங்க. இல்லைன்னா நமக்கு துணி எக்ஸ்ட்ரா நின்ன போல் இருக்கும். அதனால் உள்ளே உள்ள துணியை நம்ம மாட்டிடக்கூடாது. அந்த அளவுக்கு கரெக்டாக ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுட்டு நம்ம உள்ள துணியை வெளியே இழுத்து எடுத்துக்கலாம். வெளியே இழுத்து எடுத்துட்டு நம்ம பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். பாருங்கள், 2 சைடுமே நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ கீழே வந்து நம்ம ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கலாம். அதை நீட்டாக இழுத்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். நீட்டாகவும் இருக்கும். நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாகவும் இருக்கும் நமக்கு. நம்ம இப்போ பேக் பீஸையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து மொத்தத்தில் ப்ளவுஸ் எல்லாமே முடித்து தச்ச பிறகும் நமக்கு அந்த இடுப்பு சைடு ஏற்ற இறக்கம் வராமல் நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்துக்கோங்க, ப்ளவுஸ் ஃபுல்லும் முடித்த பிறகு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஏற்ற இறக்கம் வராமல் இடுப்பு சைடு ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வந்திருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.